ஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். கடக ராசிக்காரர்களுக்கு, அதாவது ஜூன் மாதம் 2024 கடக ராசிக்காரர்களுடைய பலனை பார்ப்போம். ஜூன் மாதம் கடக ராசி. சரியா? இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 10ஆம் வீட்டில் தங்கி உங்கள் வேலையில் நிலைமைகளை வலுப்படுத்துவார். உங்கள் அதிகார வரம்பு எதுன்னு பார்த்து அதனுடன் உங்களுக்கு தைரியத்தினும் தொலைநோக்கு சிந்தனையும் கொடுப்பார். சரியா? நல்ல பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் பணித்துறையில் நீங்கள் நிலை பெறுவீர்கள். உங்கள் மேலதிகாரிகளில், அதாவது கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை அரசியல் சார்ந்தா இருக்கட்டும், உங்கள் தலைவர்களுக்கு மத்தியில் முழு ஆதரவை பெறுவீங்க. ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகளை அத்தனையுமே உங்கள் செயல்பாடுகள் மூலம் பல உதவிகள் உங்களை நாடும். ஓகேங்களா? உங்கள் வேலையை மேம்படுத்துவதில், பணியிடத்தில் உங்கள் இடத்தை உறுதிப்படுத்துவதிலும் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் பணியிடத்தில் எந்த ஒரு சர்ச்சையிலும் சிக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். தேவையில்லாத வார்த்தைகளை எங்கேயுமே விட வேண்டாம். இல்லை என்னால் நீங்கள் அப்படி வார்த்தையை விடுறீங்க அப்படின்னா முற்றிலும் போச்சு, அப்படி எல்லாமே வீணாகிவிடும் அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? வார்த்தைகளை மட்டும் விடாதீங்க. எதுவுமே இறைவன் அப்படின்னு சொல்லி, எல்லாமே இறைவன் செயல் அப்படின்னு சொல்லி உங்களை சுற்றி எல்லா எவன் வேணாலும் உசுப்பேற்றி விட்டாலும் தலையாட்டிட்டு புன்சிரிப்போடு கடந்து போங்க. சரிங்களா? இந்த மாதம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் 8ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சட்டத்தின் பார்வையில் தவறான எதையும் செய்யாதீர்கள், இல்லையெனில் நீங்கள் விளைவுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அது உங்கள் வணிகத்தின் வளர்ச்சியை பாதிக்கலாம். இவற்றை கவனத்தில் கொண்டால் உங்கள் தொழில் படிப்படியாக முன்னேறும். சுக்கிரன், குரு, சூரியன், புதன் 11வது வீட்டில் நீடிப்பார்கள். 10ஆம் வீட்டில் செவ்வாய், 8ஆம் வீட்டில் சனி. இந்த கிரகங்கள் அனைத்தும் உங்கள் 5ஆம் வீட்டை பாதிக்கும். இதன் காரணமா உங்கள் கல்வியில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும். ஓகேங்களா? உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ல எல்லாத்துலயுமே ஏற்றத்தாழ்வு ஏற்படும். கல்வி மட்டுமல்ல, ஃபியூச்சர் பிளான்ஸ் நீங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாலும் அதில் ஏற்றத்தாழ்வுகள் நிச்சயம் ஏற்படும். உங்கள் மனம் மற்றும் அதை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சஞ்சலமாகாம பார்த்துங்க. நீங்கள் சரியான திசையில் செல்றீங்க அப்படின்னு வச்சிங்க, அது உங்களுக்கு நிச்சயமா வெற்றியை கொடுக்கும். சரியா? உங்க மனசாட்சியை கேளுங்க. தொழில்நுட்பம் மற்றும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கடின உழைப்புக்கு பிறகுதான் வெற்றி கிடைக்கும். மிக 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 இந்த பொதுவாக இந்த டிஎன்பிசி எக்ஸாமு, அது இதுன்னு கவர்மெண்ட் எக்ஸாமு, இந்த பெரிய படிப்புகள்லாம் படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு சேலஞ்சாகவே இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாக. ஸோ கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. பட் பெரிய சேலஞ்ச் இருக்கும், அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். மற்றும் நல்ல அரசு பணியை பெறலாம். ஸோ ஜெயிச்சிட்டிங்கன்னா ஒரு பெரிய அந்தஸ்துக்கான ஒரு பணியை நிச்சயம் நீங்கள் பெறலாம். 2ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் 11ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு மூதாதையர் சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். உங்கள் மூதாதையர் வியாபாரத்திலும் நீங்கள் நல்ல வெற்றியை பெறலாம். சரியா? இது குடும்பத்தின் மொத்த உள்நாட்டு வருமானத்தை அதிகரிக்கும். உங்கள் குடும்பத்தோடைய மொத்த உங்கள் ஃபேமிலி உடைய வருமானம் நிச்சயம் அதிகம். மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர நல்லிணக்கத்தை பராமரிக்கும். உங்கள் மூத்த சகோதரர்களின் முழு ஆதரவையும் பெறுவீங்க. மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களில் ஒரு புதிய தொழிலை தொடங்க நிதி ரீதியாக உங்களுக்கு உதவுவார்கள். குடும்பத்தில் ஒரு பெரிய விழாவை ஏற்பாடு செய்யலாம், அதில் எல்லோரும் வந்து செல்வார்கள். வீட்டின் சூழ்நிலை மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் இன்னும் தனிமையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் காதல் தட்டுப்படலாம். யாரோ ஒருவர் உங்கள் மனதிற்கு சிறப்பு வாய்ந்தவராக மாறலாம். நீங்கள் ஏற்கனவே ஒரு உறவில் இருந்தால் இந்த நேரம் உங்கள் காதல் உறவை வலுப்படுத்தும். திருமணமானவராக இருந்தால் சற்று கவனமாக இருக்க வேண்டிய அவசியம். 7வது வீட்டின் அதிபதியான சனி பகவான் 8வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் மாமியார் அவங்க சைட்ல இருந்து, உங்க மாமியார் ஃபேமிலியில இருந்து எந்த நேரமும் ஏற்ற இறக்கம், செல்வாக்கு அனைத்துமே கூட குறைச்சல் வரும். ஓகேவா? ஸோ அதனால உங்க மாமியார் வீட்டு சைட்ல இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க, வார்த்தைகளை விடாதீங்க. சரியா? எந்த விதமான பிரச்சனையும் வராம பார்க்கணுமா நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். சரியா? பொதுவாக எல்லாரிடத்திலும் நல்லிணக்கத்தை பேண கற்றுக்கிடுங்க.
நல்லிணக்கத்தோடு நீங்கள் டிராவல் பண்ணாதே அடுத்த ஒரு இடத்துக்கு நீங்கள் போகலாம். சரியா? ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊடகங்கள் மூலம் பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் செல்வம் பெருகும், வேலையில் பதவி கிடைக்கும், சம்பளம் கூடும். நீங்கள் பங்கு சந்தையில் பணம் முதலீடு செய்திருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல நிதி நன்மைகளை பெறலாம். இது தவிர அரசு துறையில் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. சனி பகவான் 8வது வீட்டில் இருப்பதால் உங்கள் மன உளைச்சல் அவ்வப்போது அதிகரிக்கும். உங்கள் உடல்நிலையை அலட்சியப்படுத்தாமல் இருந்தால் நல்லது. சரி, அதனால சின்ன சின்ன விஷயம் வரும்போது பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போய் உங்கள் உடலுடைய ஏற்ற இறக்கங்களை சரி பண்ணிக்கிடுங்க. கையோட அது அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளிப்படாதீங்க. அது வேற ஒரு திசையில கொண்டு போய் விட்டுரும். சரியா? நீங்கள் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருந்தால் நல்ல உணவு பழக்கங்களை கவனித்தால் உங்கள் ஆரோக்கியம் நிச்சயமா நன்றாக இருக்கும். சரியா? இந்த மாதம் நீங்க பரிகாரம் அப்படின்னு நீங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தினமும் ஸ்ரீ பஜ்ரங்க பானை ஓத வேண்டும். சரியா? பஜ்ரங்க பானை ஓத வேண்டும். ஸோ அதை மட்டும் பாருங்க. பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயர் கோயில் போனீங்கன்னா போய் இறைவனை உள்வாங்கி வணங்குங்க. ஸோ எல்லாமே நல்லா நடக்கும். இறைவன் உங்களோடு இருப்பார். அமைதியும் எதிர்கால சிந்தனையும் மாறி 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 உங்களை அழைத்துக்கிட்டு போகும் எண்ணங்கள். சரியா? ஸோ அந்த அமைதி குறைஞ்சிடாம பார்த்துங்க. எதிர்கால சிந்தனைகள் சிதறாம பார்த்துங்க. இறைவன் உங்களோடு துணை இருப்பார். நல்லதே நடக்கும். நாராயணன்.